வாடிக்கையாளருக்கு அனைய நமஸ்காரம். 2 வாரமா வர முடியல, விசேஷம் வந்து அக்கா போயாச்சு. விலைக்கு சொல்றேன் கேட்டுங்க. ஐயா வணக்கங்கய்யா. ஐயா கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குடும்பத்தை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க, மகன் மகள்ன்றத பத்தி சொல்லியிருந்தீங்க, அம்மா வழியில அப்பா வழியில. இந்த வாரம் பாத்தீங்கன்னா போட்டிருக்கீங்க, ஆனா தாய கட்டமானிக்கு இருக்கிறது புரியல. நீங்க எதை சொல்ல வரீங்க இந்த வாரம்? அதாவது கும்பம் என்பது மகன். ஆமாங்கய்யா. மகன் என்பது மகள். மகரம் என்பதா மகள். இது வந்து இந்த கட்டமும் தேவை கிடையாது. மற்றது தேவை இது வந்து நம்ம மாமச்சர் உடம்பு தேவை கிடையாது. இது வந்து வெளியே பொண்ணு பார்க்கலாம் பாத்தீங்களா, வெளியே பொண்ணு பார்க்கலாம், வெளியே கூட்டு ஓடுறோம் அப்படின்னா என்ன இப்ப வெளியே பொண்ணு பார்த்தா இப்ப இந்த மாதிரி அமைஞ்சிடும். உடம்பு இல்லாம இருக்கும்போது வரும்போது இந்த மாதிரி அமைஞ்சிடும். இவங்களா போய் என்ன சொல்லுவாங்க, இந்த உண்மை இந்த பொண்ணு போய் இங்க போய் குடும்பத்துக்கு கவனிக்க, அடுத்த ஒரு குடும்பத்துக்கு போகும். சரிங்க. இவர் இங்க போயிடுவார். இவர் இந்த அம்மா இங்க போயிரு, இந்த அம்மா இங்க போயிடுவாங்க. அப்ப வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, தன் குடும்பத்தில் வெளியே அந்நியத்துக்கு போகும்போது அவங்க சூழ்நிலை அனுசரிச்சு வாழ பழகிக்கணும். அவங்களை அனுசரிச்சு போகணும். அப்ப அவங்க போய் அந்த உண்மையை வந்து அவங்க உணர்ந்து இங்க கத்துக் கொடுத்தாதான் அவங்க அங்க போய் வாழ முடியும். இங்க கத்துக் கொடுத்தாதான் அவர் போய் அங்க வாழ முடியும், நிதானமா இருக்க முடியும். கண்டிப்பா இங்க பொறுப்பு துணை பொறுப்பு இங்க வாழ முடியும். பொறுமையாக தான் அங்கே போய் வாழ முடியும். அப்ப என்ன வந்து இப்ப வந்து இங்க வந்து ஒரு தாம்பத்தியம் ஆயிரும். இங்க போகும்போது தன் அம்மா அப்பா எப்படி தாம்பத்தியம் பண்ணி சந்தோஷமா அம்மா இருக்கணும், அந்த பழக்கம் வந்து இந்த கட்டம் கூடிடும். இது ஃபுல்லா சேர்ந்து ஒன்னா சேர்ந்து கூடியும். 2 வட்டம் வந்து இந்த கட்டமா மாறிடும். அவங்க அம்மா அப்பா தாம்பத்தியம் 2 தனி. இப்ப அவங்க வந்துருக்கோம்ல, அப்ப அவங்க வந்து ஒரு தாம்பத்தியம் பூசை பண்ணணும். பண்ணும்போது அவங்க வந்து இந்த கட்டமா மாறும். இது எல்லாம் சேர்ந்து ஒரே கட்டமா 2 வந்து 4ஆம் மரம், இங்க வந்து இது 4 வந்து 6ஆம் மரம். இது ஆன்மா கட்டங்கள். வெளியில உள்ளது ஃபுல்லா ஆன்மா கட்டங்கள். ஆன்மா கட்டம். இது வந்து 4 இருக்குல்ல. இப்போ தெய்வம் வந்து ஒதுங்கி இடத்துல மாதா, இது அப்ப மாதா பிதா குரு சொல்றோம்ல, இது வந்து போய் அந்த ஒதுங்கிடுவாங்க. இந்த இடத்துல தெய்வம் உள்ள அடங்கிக்கிறோம். தாம்பத்தியம் தெரியாம மறைஞ்சிடும். மறைமுகமா இருக்கும். மாதா பிதா குரு தெய்வம் வெளியே போயிட்டு வந்து வெளியே போனோம்ல, அப்ப இந்த தாம்பத்தியம் வெளியே போறோம். வெளியே போய் நம்ம வந்து இந்த நம்ம நம்ம திருப்பி நம்ம ஆரம்பிக்க போறோம். மாதா பிதா குரு தெய்வம் 4 உண்டாக்கி, அப்புறம் இங்கே 4 உண்டாக்கி, அப்புறம் தாம்பத்தியம் போறோம். நம்ம இங்க வந்து நம்ம போகும்போது இது வந்து அம்மா நிதானமா இருக்கணும், அப்பா நிதானமா இருக்கணும், இது உண்மையா இருக்கணும். இருந்தாதான் வந்து உண்மை ஓட்ட முடியும். இது கொஞ்சம் அண்ணன் சொன்னா பரவாயில்ல, வெளியே போட்டு வச்சுக்கல, வெளியே போட்டு இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கும், அதிக கவனமா இருக்கும். ஆன்மா வந்து போராட்டம் ஆயிடும். இங்க வரும்போது மாதா பிதா குரு தெய்வம் இது நமக்கு வந்து ஒன்றும் தெரியாது. தாம்பத்தியம் நம்ம எதுவுமே தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது. கல்யாணம் முடிச்சு தாம்பத்தியம் ஆரம்பிக்கும். அப்ப இந்த நாள் வந்து மாதா பிதா குரு இங்க போயிடும். தாம்பத்தியம் தெரியும். அம்மா போகும்போது நம்ம தாம்பத்தியம் நமக்கு அந்த நிலைமைக்கு போகும்போது பயன்படும். அப்புறம் இப்படி ஆன்மா சண்டை ஆயிரும். இது ஃபுல்லா ஆன்மா சண்டை. அது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அந்த மாதிரி ஆயிரும். ஆன்மா ஆயிரும். போராடி ஆகும். இப்ப தானே வந்து போராட ஆரம்பிக்கும். அப்ப அம்மா சொல்லி கொடுத்த வழியை பயன்படுத்தி போனாலும் நம்ம வந்து முன்னேற முடியும். அம்மா சொல்லி கொடுத்தது இதுதான், இப்படிதான். அம்மா அப்ப சொல்லி கொடுத்தப்ப நம்மளா ஓடி போட்டோம் அப்படின்னா இது வந்து குடும்பத்தை கட்டுப்பட்டு உள்ள இருந்தா இந்த பத்த தனியா போவாங்க. அப்ப தனியா அதுக்குன்னு ஒரு குறுக்கட்டம் போட்டு ஆரம்பிக்கு, அதுக்குன்னு ஒரு குறுக்கு. அப்ப இது வெளியே ஓடி போச்சுங்களா, வெளியே அவங்களா குடும்பம் பார்த்தாங்கன்னா இந்த 6 விட்டு அவங்க 7 வரைக்கும் போயிடுவாங்க. அவங்க மத்த கட்டத்துக்கு 8 இல்லைங்க. அவங்க வந்து அந்த அதாவது இவர் இன்னும் ஒன்னாயிடுவாங்க. ஆனா 8ஆம் வரைக்கும் தேவைப்படும், 7ஆம் வரைக்கும் தேவைப்படும். அப்ப இங்க வந்து ஒண்ணு இங்க வந்து இந்த ஆன்மா வந்துடும், இங்க அந்த ஆன்மா இங்க வந்துடும். இது இங்க வந்துரும், இது இங்க வந்துரும். இது 4ஆ இருக்காது, இங்க 6ஆம் மாறி. அப்போ வந்து இது தமக்கம் பார்க்கணும். அப்ப வந்து தகப்பன்னு தாய் பிள்ளை தெய்வம் ஆன்மா நம்முடைய பயன்படுத்துறோம். அப்பதான் வந்து முன்னேற முடியும். அதுதான் இது கொடுத்துரும். அதுக்குதான் இதை வச்சு நீங்க இதுதான் தாய கட்டம் தான். இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தாய கட்டம்ல, இது ரொம்ப கஷ்டப்பட்டு விழுந்தாத்தான் தாயம். தாய விழுகாது. இது வந்து இங்க வந்து நம்ம வந்து கட்ட இது கிடையாது பாத்தீங்களா. இங்க போய் பழமொழி உள்ள போயிடலாம். இங்க வந்து கட்ட சிக்கலாகும். இங்க வந்து விட்டு போடுவோம். இங்க 2 கட்டையா கொடுத்துருக்கோம்னா இங்க வந்து ஓடி போனாங்க. அவங்களுக்கு வந்து ஒண்ணு அவங்க ஆண் பெண்ணு, அவங்க தாம்பத்திய உறவு. இப்பவே வெளியே பார்த்தீங்களா 6 இருக்க மாட்டாங்கல்ல. வந்து நான் ஒரு தண்டி இருக்கும் போது அவங்க வந்து 6 வருவாங்க. அப்ப அவங்க வந்து தாய் இப்ப அவங்க மாறிக்கிறோம். அவங்க அப்பா அம்மாவை மாறிடுவாங்க. இங்க தாம்பத்தியம் இந்த மாதிரி இருக்கணுமா அவரு அறிவை சொல்லி தருவாங்க. இங்க வந்து அந்த மாதிரி வளர்த்து இவங்க சொல்லி தருவாங்க. அப்ப அவங்க அது வந்து கட்ட 2 மாறிடும். சரிங்க. அப்ப வந்து நம்முடைய அறிவும்
அவங்க வரையும் சேரும். இங்க வரும்போது அம்மா அப்பாவுடைய அறிவும் அது 3 அறிவும் சேரும். இங்க வந்து அம்மா தம்பத்துல சேரும் போது இங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாகுது. இதை வச்சு ரொம்ப இது 7ஆம் இது வந்து 8ஆம் இது வந்து 8ஆம் வரல 7 8 உள்ள மாறிக்கும். 7 8 ஒன்னா சேர்ந்துருது. 7ஆம் பாட்டி பயன்படுத்த 8ஆம் வாழ முடியும். இது ஆன்மா கட்டம், இது வேற. சரிங்க. இது வந்து வேற. இது வேற. அதாவது இது வந்து ஆன்மா கட்டம் சொல்றீங்க. இது வந்து நம்ம வீட்டு இது நம்மளுடைய வீடு வந்து இது அதாவது வீட்டுக்கு தனியா போய் தனியா குடும்பம் தனியா வாழ போறோம். அப்ப இது வெளியே வந்து வீட்டை விட்டு ஓடி போயிடும். மொத்தமா வெளியே போயிருது. வெளியே போய் அவங்க வந்து வாழ ஆரம்பிக்கிறது. அது வந்து இந்த அனுபவம் இங்க இருக்கும். இந்த அனுபவம் இல்லைய வச்சு இவங்க வந்து இவங்க பல ஏற்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லி பயன்படுவாங்க. அப்ப ஒண்ணு கூட யோசிக்கணும். மண்டியடி ஆயிரும். அது இல்ல காப்பாற்ற முடியாது. இப்ப இதுல வந்து நீங்க குறுக்கு கட்டம் சொல்லி சொன்னீங்க. அந்த இடத்துல வந்து குறுக்கு கட்டம் சொன்னீங்க. அது வந்து இப்போ கட்ட போனீங்கன்னா இங்க வந்து யாரும் வந்து அடிக்க மாட்டாங்க. ஓய்வு எடுத்துக்கலாம். ஓய்வு எடுத்துக்கலாம். அப்ப இங்க வந்து மாதா பிதா குரு தெய்வம் வரும்போது இது ஆன்மா கட்ட மாதிரி. இங்க அமுக்கு ஆன்மா, இங்க அமுக்கு ஆன்மா. புரியுது. இப்ப வந்து இது அனுப்படி வரும்போது அனுப்படி வரல, அனுப்படி கட்டதான் அது. நம்ம வந்து ஆன்மா யோசிக்கலாம், கொஞ்சம் இழப்படைக்கலாம். நம்ம வந்து பண்ண தப்பு தப்பு சரியா தப்ப யோசிக்கணும். நம்ம தப்பு அப்ப அனுப்படிக்கு யோசிக்கணும். அந்த இடத்துல எப்படி வர செலவு பண்றோம்னு யோசிக்கணும். நம்ம எப்படி உண்மை யோசிக்கணும். இதான் வந்து மனசு வந்து ஆன்மா படம் இருக்குது. அது ஆன்மா அமைதிப்படக்கூடிய அமைதிப்படம். இது வந்து பொறுப்பு பணம் எப்படி செலவு பண்றோம். இங்க பொறுப்பு போடுறோம். நம்ம பொறுமை இங்க பொறுமை கொண்டு வரோம். இங்க நிதானமா இருக்கும். இப்ப இது வந்து ஓய்வு கூடிய இந்த நாளும் இந்த கட்டம் இங்க வந்து நமக்கு தேவையில்லை. அம்மா அப்பா பாத்துக்கணும். நம்ம வந்து அசால்ட்டா போயிட்டோம்ல. இங்க வரும்போது கூட அதை ஒரு அவன் சொல்லி அவன் ஓசனை சொல்லலாம். ஓய்வு இருக்கும்போது அவன் பிடிச்சிங்களா அவன் ஒரு அப்ப 2 இடம் அதை யோசிச்சு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இங்க அவங்க தம்பி அப்படி இருந்தோமா அப்படி இருந்தோமா அவங்க அள்ளி பிடிச்சி விடுவாங்க. இந்த மாதிரி எங்க மகன் அப்படி போய் இந்த மாதிரி பிடிச்சி விடும். இப்படி அரசியல் மொத்தம் இப்படி மாறிக்கிறோம். ஒரே கட்டம் இப்படி மாறிக்கணும். இவ்வளவுதான். இப்படி முக்கோணமா மாறிடும். முக்கோணமா வந்துருது. மாறிடும். எல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம அம்பூரியா நம்ம மாறிக்கணும். அவ்வளவுதான். எல்லாம் கேட்டுட்டு நம்ம வந்து பாடிக்கணும். சரிங்க. நம்ம கொம்பரி மனது வந்து அவங்க சொல்றாங்க. நம்ம பார்த்து எடுத்து வச்சுக்கிறோம். அவங்களுக்கு கஷ்டப்படும் பணம் விழுகிறது. இங்க இருந்து போய் இங்க போகும்போது இங்க உள்ள வரலாம் பாத்தீங்களா. வழி வளர்ந்து போகும்போது அப்பதான் அப்பா சாரி அப்பதான் இங்க வரும்போது தெரியும். அந்த அறிவு பழம் வெட்டு போடும். காய் உள்ள போகும் பாத்தீங்களா. இங்கதான் பழம் வந்து வெட்டு போடும். இங்க வெட்டு போடாது. இங்க வந்து பெருமை வெட்டு போடும். இங்க வந்து இங்க வந்து வலுவா வெட்டு போடும். போய் கஷ்டப்பட்டு வந்தவே முன்னேற போயிடுச்சு ஒண்ணு வருத்தப்படும். முன்னேற கஷ்டப்படுவான். அப்புறம் அப்பதான் வந்து அப்பா அம்மா செஞ்சு பாவங்காய். இது வரும்போது ஓடி போறோம் பாத்தீங்களா. அப்பா அம்மா சொல்ல கேட்காம இந்த புள்ளைதான் வேணும் கட்டையும் பாருங்க. மாமா புள்ளைதான் வேணும். இந்த புள்ள இந்த பிடிவா கட்டம் இந்த கட்டம் இது வந்து ஆன்மா கட்டங்கள். இப்படிதான் வேணும், இதுதான் செய்வேன், இந்த புள்ள கட்டுவேன். இது பிடிவாத கட்டம். இது ஃபுல்லா பிடிவாத கட்டங்கள். சரிங்க. இது வந்து ஓடிப்புற கட்டம். ஆடியோ பாருங்க. அது ஓடிப்பட்டவர். அப்ப இது வந்து வாதம். இது வந்து வெறும் வாதம். இது பிடிவாதம். இது ஆடியோ பாருங்க. சரிங்க. இதுலயே இந்த மாதிரி 3 தான் இருக்கு. ஆமா. இந்த அம்புக்கறி பாத்தீங்களா. அம்புக்கறி வந்து இங்க எடுத்துருவோம். முடிஞ்சு வச்சா அப்புறம் நேரம் வந்து இங்க அப்பதான் இங்க வந்து தாம்பத்திய உறவு. நம்ம அப்பா தாம்பத்திய உறவு எப்படி, நம்மளுடைய தாம்பத்திய உறவு எப்படி, இப்ப நம்ம எப்படி இருக்கணும். இது உணவு வந்து அம்புக்குறி. இதை பார்த்து நம்ம வாழ பழகிக்கணும். அதுதான் அம்புக்குறி. இதுக்கு தான் அம்புக்குறி போட்டிருக்கீங்க. இந்த 7ஆம் இருக்குல்ல, நம்ம பார்த்து பழகிக்கணும். அந்த அம்புக்குறி போட்டிருக்கோம். நம்ம எப்படி இருக்கணும் இதை பழகிக்கணும். இங்க ஒரு பாத்தீங்களா, இங்க அதே மாதிரி தான். நம்ம அப்பா சொல்ல கேட்கலையே, அதிபூஷன் பண்ணிட்டப்பே அப்புறம் வருத்தம் பண்ணல போது அது முன்னாடி யோசிக்கணும். அப்ப அனுபவம் இருந்துச்சுன்னா இந்த தேவையில்லை. நம்ம கூட போய்க்கலாம்ல. அனுபவம் வேணும். இங்க 7ஆம் வீட்டுல இங்க வந்து அப்பா சொல்ற கேட்கறல கேட்காம போடுறது எல்லாம் தெரியும் போடா அப்படிங்கிறது. இங்க இருந்து அம்புக்குறியா மாறிடும். இப்ப கட்டை வந்து மாறிப்பட்டோம். மொத்தமா மாறி எல்லாம் வந்து இப்ப அம்மா அப்பா தோசம் பிடிக்கும். சுத்தத்தோ மாமச்ச தோசை பிடிக்கும். அவங்களுக்கு தேவையில்லை. அத்தை மக அழகா கருப்பால சொத்து பெரிய போறோம் பாத்தீங்களா. அது அனுமதி ஆயிடும். இங்க வந்து கஷ்டப்படுவான். இது இனிமே இது விட்டு இவங்க தப்பு பண்ணிருப்பாங்க. அப்பா தப்பு இருப்பாங்க. இதே போய் இவங்க விடுறான் பாத்தீங்களா. அவன் இன்னும் கஷ்டப்படுவான். போய் வெளியில போய் என்ன கஷ்டப்படுறது. அப்ப பழங்கள் தோசி வருவேன் நண்பர் பாத்தீங்களா. 1 2 3 4 5 6 நண்பரு. இங்க நண்பரு இங்க 5 5
நீர் நெருப்பு காற்று ஆன்மா. இவருக்கு இந்த ஆன்மா இங்க வரும்போது இந்த குடும்பத்தை தாம்பத்திய ஆன்மா இங்க வருவான். இங்க ஒண்ணுக்குள்ள ஆன்மா மாறுவாங்க. இந்த 5 அப்படி மாறவே மாறாது. இந்த 5 அப்படிதான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் அதே 5 நாள் அப்படி மாறவே மாறாது. இந்த 6 தான் இந்த கட்டம் சிக்கல் உங்களுக்கு. இந்ததான் ரொம்ப சிக்கல் இருக்கு. சரிங்க. இப்ப இதுல வந்துட்டு வெளியே போய் நல்லா இருக்கிறவங்களும் சில பேர் இருக்கிறாங்களே, அப்ப அவங்களுக்கு அந்த மாதிரி நல்லா பயன்படுத்தா உங்களுக்கு அதை பயன்படுத்தி கணக்கு பாத்தீங்களா? ஆமாங்க. ஓடி போனாங்கல்ல, ஓடி போய் அவன் யோசிச்சு தப்ப உணர்ந்து அம்மா அப்பா கூட்டி பேசுறாங்க பாத்தீங்களா? அப்படி பேசி வந்தா முடிஞ்சதுதான். அது தப்பு இல்ல. அதே காதல் பழம் ஓடி ஓடாம கூட்டு வெட்டி அப்படி தாயப்பட்டிருப்பாங்க, இப்படி தாயப்பட்டிருப்பாங்க. இதுல 2 இருக்கு. ஆமா, 2 இருக்குல்ல. அப்ப இது ஒரு எம்ஜிஆர் படம் பாத்தீங்களா? படம் படுத்தி படம் இருக்கும். சரிங்க. அவர் பேசுவாருன்னா எம்ஜிஆர் வந்து கேள்வி கட்டுவாரு. அவர் பழைய தவிச்சு ஒரு மாட்டு சாதிக்க கூட்டி போடுவார். பெரிய கட்டி முடிச்சு அவன் தம்பி உள்ள இருப்பான் பாத்தீங்களா? தம்பி 7ஆம் பயன்படுத்தி குடும்பம் விட்டு சேர்ப்பான். மொத்தமா அந்த மாதிரி சேர்ப்பாங்க. இப்ப உள்ளுக்குள்ள உதவி வேணும். அப்பதான் வந்து 7ஆம் பயன்படுத்தா திருப்பி உள்ளுக்குள்ள வர முடியும். 7ஆம் எல்லாமே 7ஆம் பயன்படுத்தணும் எல்லாருமே. சரி, எல்லாமே தனியா பயன்படுத்த பழத்துக்கு வரீங்களா? பழம் வந்து இதான் பழம் கட்டம். இதான் கடைசி. ஆமா, இது பாத்தீங்களா? இது வந்து இதான் வட்டம் குடும்பம். எல்லாத்தையும் வட்டம் போட்டே வரலாம். வட்டம் போடலாம், அப்புறம் சதுரம் போடலாம். ஆமா, இப்படி வட்டம் போடலாம். இப்படி போட்டே இருக்கலாம். வட்டம் போட்டே இருக்கலாம். ஆமா, வந்து நமக்குள்ளே போய் வச்சுக்கணும். வாழ்க்கை வந்து அதாவது உருவம் வந்து சதுரமா அழகா இருக்கும். ஆமா, கோயில் மழை பிடிக்குமா? பிடிக்காது. அது மாதிரி வட்டத்துக்குள்ள அப்படியே பண்ண முடியும். போய் இதுல போய் சோத்துல போய் வட்டம் போட்டீங்கன்னா நீர் வட்டமா மாறிடும். ஆமா, சதுர வட்டம் ஒண்ணு. சதுரம் வெளியே போட்டு அப்படியே நம்மளும் பாத்துக்கணும். வட்டமா சுத்தி அப்பா வர்றதா இருக்கும். சதுரமா நம்மளா பாத்துக்கிறது. அது வந்து வட்டம். நம்ம வந்து அப்பா அம்மா விருப்பம். அது நம்மளா புரிய போடலாம். வெளியே போடுவீங்களா சுவடிமா போச்சு வச்சுங்களேன், யாரும் பார்க்க முடியாது. வட்டம் போட முடியாது. ஆமா, அது கொஞ்சம் பெருசா போட முடியாது. இப்படி அப்ப வந்து நம்ம வந்து ஒழுங்கு அடைக்கி இருந்தாத்தான் நல்லது. செவ்வகம் சதுரம் சரம் துரம் அது போலாம். ரசம் வட்டம் வனம் வனம் நம்ம கொண்டு வரும் பயன்படுத்திக்கிறோம். அதான் முக்கிய உண்மை. அதான் உண்மை. சரிங்க. இப்ப இதுல இன்னொன்னு வந்து இன்னொரு சின்ன சந்தேகம்யா. இப்ப இதுல வந்துட்டு 4 இது போட்டிருக்கீங்க: நிதானம், உண்மை, பொறுப்பு, பொறுமை. இதுல 4மே வந்து முக்கியம் தானங்க நமக்கு. இதுல ரொம்ப முக்கியமானதுன்றது நீங்க எதையா நீங்க சொல்ல வரீங்க? இப்ப இது வந்து நீர் பகுதி. நிதானம்ன்றது நீர் பகுதி. சரிங்க. இது வந்து உண்மை வந்து அக்கறை பகுதி. உண்மை அக்கறை. சரிங்க. இது வந்து நிலம். பொறுப்புன்றது நிலம். இது வந்து காற்று. பொறுமைன்றது காற்று. இப்ப வந்து இப்ப நிதானம் ரொம்ப வெள்ளம் தான் செய்ய ஊற அழிச்சு கால் பண்ணியும். ஆமா, நிதானமா இருக்கும். ஆமா, ரொம்ப எரிஞ்சுன்னா அமர்த்த இது வேணும், நீர் வேணும். நீர் பிடிக்குமா? தாக்கு பிடிக்குமா? ஏன் தாக்கு பிடிக்கா? மக்கள் அழிஞ்சு போவாங்க, மொத்தமா போயிடுவாங்க. நீ வச்சா அப்படின்னா வந்து 4மே முக்கியம். இந்த 4மே முக்கியம். அப்ப நீ மழை நிறைய கொண்டு போய் ரொம்ப வெள்ளம் போச்சு அழுதோம்ல. ஆமா, எல்லா பிள்ளையும் போயிடும். அடுப்ப சோறை சாப்பிட முடியாது. சொத்துக்குள்ள ஓடி போடும். குடும்பம் இருக்கல பயப்படாது. நிதானம். இது பணம் சேர்த்து தானம் செய்ய நிதானம் தேவைன்னு இருக்கேன். பணம் சேர்த்தோம்ல உண்மையா தான் இருக்கும். பருப்பா தான் இருக்கும். பருப்பு உண்டா தான் இருக்கும். ஊரை வச்சு ஆட்ட முடியும். பருப்பு வராது. பொறுமை அப்படித்தான் இருக்கும். பொறுமை வந்து அருமையா இருக்கணும். இப்படி பெருமையா பேசக்கூடாது. வேலை செய்யும். அப்புறம் ஊடகம் பாத்தீங்க இவனுக்கு இப்ப வந்து நல்லா பாடுபடம் பத்தி இவன் தோசை பண்ணி வாங்கிக்கிறாங்க. மொத்த தோசையும் அம்மா அப்பா வாங்கிக்கிறாங்க. இவன் தனியா குடும்பம் வாங்கிக்கிறான் பாத்தீங்களா? அவன் இப்ப திருப்பி மேல போவான். அப்ப நான் இப்படி இருந்தாளா நம்ம அப்படி வாங்க. அப்ப இவன் அவன் போயா நீரை வைக்குமா? அவன் இங்க ஓடுவான். இங்க ஓட பாத்தீங்களா? அவன் இவன் ஆற பார்த்து அவங்க ஆட்சி திரும்ப அப்படிமா. நீ வந்து அம்மா அப்பா ஆன்மா மதிக்க கிடையாது. நீ தனியா போயிடலாம். தனியா கொடுக்க போறான் பாத்தீங்களா? அப்ப அவன் என்ன செய்ய போய நீ ஓகே அப்படின்னு அவன் தனியா எனக்கு திரும்பி எல்லாத்தையும் எட்டாம் அவன் போயிடலாம். இவருக்கு அடுத்து இங்க இதுக்கு அடுத்து போயிடுறது. என்ன செய்யறது? முதல் நாள் இந்த இடத்துல இந்த காலம் வட்டம் போட்டே இருக்கலாம். இதுக்குள்ள இருக்கணும். தாய் தப்பன் இது பண்ணி இருந்தா தான் தாய் தப்பன் மகள் இதுக்குள்ள வேலை செய்யும். தாய் தகப்பன் மகன் அதுக்குள்ள சுத்தலாம்.
வெளியே போட்டோம்னா சிக்கலாயிரும். இதை விட்டு வெளியே போனோம்னா ஆமா, அதாவது நல்ல நண்பர் கிடைக்க கஷ்டம். ஒரு சில அவங்க மாட்டி விடாசுவீங்க, மாட்டி வாங்க மாட்டி விடாசுவீங்க. நாளைக்கு ஓட வச்சுங்களேன், விலகி இருந்துருது. சரிங்க, நீங்க நல்லா இருப்ப ஆள முடியும். எதிர்பார்க்கலாம். உங்க இதை கொடுப்பாங்க வைப்பாங்கன்றத எதிர்பார்க்க கூடாது. நீ வந்து போல வஞ்சிட்டு போல எப்பத்தி உள்ள வரக்கூடாது. ஒரு யார் வாட்சினவங்க நீ முதல்ல மதிக்கல, இப்போதுக்கு வர நீ இப்ப கஷ்டமா என்ன செய்ய போற? நீ அன்னைக்கு யோசிக்கணும்ல. அதாவது நல்ல தாயத்தை போல் துணம் பண்ணா அப்படித்தான் உட்காரும். நல்ல தாய் தகப்பன் கிடைக்கும். சரி, அப்ப இவன் அதோட பயப்படி இப்படித்தான் வரும், பயன்படி அப்படித்தான் வரும். 4, 8, 6, 8 அப்படி இந்த மாதிரி போயிருது. முக்கடம் வந்து சரி பண்ணல வந்து இந்த இதுக்குள்ள ஓடிப்பட இங்க போய் யோசிக்கணும். ஏன் வந்த இதுக்கு வந்து இந்த யோசிக்காட்டி கஷ்டம் தான். இந்த யோசனை இல்லைன்னா கஷ்டம் தான் நமக்கு. டைம் போட இல்லை விழுந்தாத்திரம் போச்சு. எவ்வளவு டைம் ஒழுங்குமா உங்களுக்கு டைம் கஷ்டப்பட்டு ஒரு தொழில் ஆரம்பிப்பீங்க, இன்னொருத்த வந்து கெடுத்து மாட்டி விடுப்பீங்க. அப்புறம் இங்க விட்டு போடுமா? அப்ப நீ வந்து இங்க அப்பா இங்க அம்மா இருப்பாரு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, இங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே இருக்கான் எப்படி விட்டு போடு இல்லை ஏதோ புரியலாம் அப்படின்னு விட்டு போடுவான். அப்புறம் இங்கே விட்டு போடுவான். நீ சேர்ந்து விளையாடுவான்ல, வெட்டப்போ ஓங்காயே விட்டு போடும். ஆமா, நீ வெட்டினாத்தான் அவன் தெரியுமா ஒன்னி வெட்டிடுவான். ஒன்னும் பழத்து போக முடியாது, கடைசி வரைக்கும் போக முடியாது. கஷ்டப்பட்டான். கண்டிப்பா வெட்டி பாரு யாரும்ல. இவன் வந்து தாம்பா தொடர்பு அப்படின்பா. அப்படி இப்படி பீட்டு அப்படியே ஆளா குழுமையா பேசுவாங்க. பாத்தீங்களா, ரொம்ப நல்லா நல்லா குழுமையா சாப்பிடுவேன். அப்படி நல்லா குழுமையா பேசுவா. அப்படி மாட்டி விட்டு அதாவது தலையணை மந்திரம் அடிக்கா. தலை அணை மந்திரம் தலையை அணைச்சி வச்சு மந்திரம் பேசுறது. தலையை வந்து பேர் வச்சாங்க. இவன் ஏன் எல்லாம் தெரியும் மாட்டி விட்டு போடுறான். இவருக்கு மத்தா இவன் பசங்க அம்மா அப்பா வந்து இவன் வந்து உட்காந்துருப்பேன். அம்மா அப்பா உட்காந்து அப்பா பாத்தீங்களா, அப்ப அம்மா அப்பா எழுப்புவான். இவன் நல்லா ஆச்சுங்க அப்படியே ஐசா கூட்டு போய் அப்படியே நல்லா பேசி மாட்டி விட்டு காய் விட்டுவான். சேர்ந்து விட்டுவான். மாட்டி வெட்டி போய் பழம் பழத்துருவான். இவன் சம்பாதிச்சிருவான். இவன் சம்பாதிக்க முடியாது கடைசி வரைக்கும். ஆமா, அப்படியே தனிமா பார்த்தா இவன் வந்து பழம் போட்டு கவுத்துவான். அதான் 7வது பயன்படுத்தி உடனே கவுத்து மொத்தமா கவுத்திடுறது. சரி, இருக்குது தேவையில்லை. எதுக்கு புரிஞ்ச அவசியம் இல்லை. அதான் வந்து இது 7ஆம் அறிவு பயன்படுத்தணும். சரிங்க 7ஆம் அறிவு பயன். இப்ப நீர் இருக்கு பாத்தீங்களா, நீர் அதாவது பூமி வந்து ஒரு பங்கு நெல், நீர் வந்து 1 பங்கு தான். ஆமா, ஓகேங்களா? இப்ப 3 பங்கு தான் நீருடைய வேலை இருக்கு. நீர் கீழே ஆவியை குரல் கொண்டு போய் மேல உள்ள சேர்த்து தமிழம் போட்டு வந்து உள்ள வருது. அப்போ சாம்பச்சர் வந்து வரனா ஆம்பளைக்கு வந்து காம உச்சையாகி உற்பத்தி பண்ணாதான் வந்து காம வெளியே வரும், வீரிய வரையும். அது மாதிரி சூரியன் அப்படிதான் இருப்பாரு மேல. சரிங்க தகப்பன்றது அப்படியே இருப்பான். அவன் அப்படிதான் இருப்பான். மிச்சம் வெளியே வரவன் மிச்சம் பண்ணாதான் தண்ணியை வந்து வெட்டி வைக்கணும், தாய்தான் வெட்டி வைக்கணும். வெட்டி ஊர்மா சேர்ந்து வெட்டி வச்சா தான் நிக்கும். தண்ணி போடுவான் எல்லாம் தண்ணி வரையும் வந்தா கத்துற கம்பியில பத்தலைங்கிற தன் மழை வந்து வாய் பிறந்துரும். அப்ப பிடிச்ச எல்லாம் அழுகுற இது கழுகுற இது ஒத்து போக தண்ணி வேண்டாம். தண்ணி பிடிச்சா கழிச்சு விட்டு அவ்வளவு பத்தி. கண்டிப்பா அந்த பொறுப்பு இருக்கணும். இருந்தா தான் அந்த ஆளுக்கு 4 பேர் இருக்கணும். அந்த 4மே சரி. நீர் வந்து இவ்வளவு வாங்கணும் அவங்களுக்கு பூமிக்கு எழுதி விட்டுரும். உண்மையா இருக்கணும் பொம்பளை. அவன் உண்மை போடுறோம் தண்ணிய இப்படி வெட்டி சொல்லணும் வையக்கூடாது. உண்மையா காரணம் வந்தா வையணும். அவளை தண்ணி வீடாக்க வையணும். போதா நீள தாங்க பொறுப்பு இருக்குல்ல. நீ வருஷ கலர் பண்ணிக்க வாங்கிக்க பொத்து வச்சுக்கணும். நீ ஆடக்கூடாது. ஒரு காரை 2 பேரும் உண்மையா இருக்கணும். 2 பேரும் சரி சமம் ஆக்கி வைக்காம எவ்வளவு கடை வாங்கி காசு வாங்கியாமா எல்லாம் செலவு பண்ணியாம கறி வாங்க மீன் வாங்கிக்காம காசு இருக்காம கொடுத்தாமான்னு கேட்கணும். அந்த புருஷன் நிறைய காசு கொடுத்துவானா அவ கேட்கணும். எப்படி அவ கேட்கணும். கண்டிப்பா எழுபொருள் இல்லை வச்சுக்கலேன், புது வெள்ளம் தெரியாது, எதுவுமே தெரியாது. அதான் நீங்க சொல்றது வந்து தராசு மணிக்கு இந்த சைடு உண்மையும் பொறுப்பு நீங்க போன தடவை சொன்ன சரியா இருக்கணும். நீங்க பொறுமை இருக்குல்ல, படிக்கிற எவ்வளவு பொறுமை இருக்கு. இங்க பொறுப்பு இருக்குல்ல வாங்கி முடிய. இது வந்து பெண்கள் பதிவு, ஆண்கள் பதிவு. இது பெண்கள் வந்து கல் எடுத்து வைக்க கேட்க போடுறேன் அப்படின்னா பொருள் இங்க இருந்தே பொருள் அப்பப்போ பொறுப்பு இங்கே கொடுப்பாங்க. ஆமா, கூட சரியா புரிஞ்சு ஆர்வம் சொன்னா அதிகமாவும் கொடுத்துட கூட நமக்கு நட்டமும் வந்துடும். அவனும் கேட்கல எப்படி சொல்லுவாங்க ஏத்த ஜாதகத்தை பொறுத்த அவனும் கேட்கணும், இவனும் கேட்கணும். ஒரு வித சந்தோஷமா வீட்டுல போகிற அப்படின்னா யோசிக்கணும். எப்படி பணம் யோசிக்கணும்ல. இவன் மாட்டு கடை வாங்கணும், கடை திண்டா போறது கடை வேண்டாம் பேச முடியும்.
தப்பா வழியை போய் பணம் சம்பாதிக்கலாம். அது எப்படி வேணாலும் இருந்தா இந்த போய் தப்பா வழி சம்பாதிக்கலாம்ல, போலாம்ல. இப்ப புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சு கலங்க வாங்கி இந்த தொழில் ஆரம்பிச்சு வச்சுட்டான் அப்படின்னு செய்வீங்க. கண்டிப்பா அது அப்புறம் புருஷன் வந்து கலங்க ஆக்கி விட்டுறோம், சொத்து வந்து ஆச்சு கொடுப்பா, சொத்து ஆச்சு தூக்கு பிடிச்சா வேண்டியதான், அவ்வளவுதான், மொத்தமா போகும். கடைசி விரிச்சு போட்டு அவர் பிடிச்சு போனா பிள்ளை தெருவில் ரோட்டாளி அவமானமா தெரியுது. எதுக்கு அது? இப்ப டிவியில பாக்குறீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வாங்கிக்கிறாங்கல்ல, எதுக்கு? ஒண்ணு கூட ஒற்றுமை கிடையாது. அதாவது தாய் சாப்ப சொல்லி வளர்க்க கிடையாது. இஷ்டத்துக்கு ஆட விட்டுறது, பாட விட்டு ஓட விட்டு போடுறது, அப்படியே செய்வாங்க. அது அதாவது போக்குக்கு தான் போகும். தாய் வந்து நீர் சரியா இருக்கணும், நீர் சரியா இருக்கணும், அப்ப சரியா இருக்கணும், சரியா? இது நேரம் இப்படித்தான் வரும். நீர் பொறுப்பு இங்க வரும். நீர் வந்து நேரம் உள்ள காசா தரும் பாத்தீங்களா, காசா தரும். அப்ப நீ இங்க நீர் நேரம் ஒரே வராது. உண்மை இருக்கிற பொறுப்பு இங்கே வரணும், பொறுப்புக்கு தான். உண்மை இருக்கிற பொறுப்பு இங்க கொண்டு வரணும். இது பெண் முறை, இது பெண் முறை, இது ஆண் முறை, இது ஆண் முறை. ஆண் முறை போனா பொறுப்பு தண்ணியை பூத்தாரு அப்படின்னா இவ கணக்கு கேட்கணும். என்ன இது கண்டின்றா இவன் கேட்கணும், ஆண் முறை இவன் பொம்பளை இவன் உண்மையா இருக்கான இவன் புருஷன் யோசனை. அப்பதான் பொறுமையா இருக்க முடியும். அப்பதான் பொறுமையா. சரிங்க. நான் என்ன வச்சுங்களேன், அப்பதான் வந்து நான் சின்ன குடும்பம் சுபிசம் இருக்கேன், குடும்பம் பொக்கிஷம் புரிஞ்சு அவ்வளவுதான். நீ இங்கிட்ட அது அலங்கார மாடு, அது அலங்கார மாடு, இங்க ஆரவாரம் மாடு, கடைசி நாச்சும் போயிடும். அவசரம் தான், அவசரம் மொத்தமா போயிருது நமக்கு. மட்டும் மகன் இருக்கா பாத்தீங்களா, இந்த மகன் இருக்கல, இந்த பொறுப்பு இவன் வயவெல்லாம் இவன் வந்து இவனுக்கு வந்து மகன் ஆயிடும், இவனுக்கு மகன் இங்க புருஷன் ஆயிடுவான். கேட்கணும், இல்லை இந்த மாதிரி சேவ் பண்ணுங்க, இந்த மாதிரி எக்கா வீட்டுக்கு இப்படின்னு கேட்கணும். இவன் கேட்கணும், இந்த மாதிரி தங்கச்சி வேலை இவன் கேட்கணும். உள்ளுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும். சொல் வழக்கு அது செல் வழக்கா போகக்கூடாது. சொல் வழக்கு செல் வழக்கா அது வந்து உழக்கா மாறும். சல்சன் அழக்க உழக்கா மாறும். சொல் வழக்கு சல்சன் அழக்க உழக்கா மாறும். வெறும் வழக்கு என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. பொருள் எடுக்கலாம்ல, வாயில் பேசினாச்சு அப்புறம் அவசியம் இல்லை. சரிங்க சரிங்க. உழக்கு என்பது வழக்கு, உழக்கு என்பது வழக்கு. கிழக்கு செய்யப்படுற அப்படின்னு இருக்கேன். சூரிய உச்சதான் கிழக்கு அப்படியே செய்யப்படுற. அடுத்த வாரம் வரும்ல உங்களுக்கு, அது வந்து கரவை கொண்டு வரும். சரிங்க. கொண்டு வந்து இது இப்ப பகல் இரவு இருக்குல்ல, இப்ப சூரிய சந்தை சொல்றேன், சூரிய சந்தை இருக்காங்க சொல்லுங்க, 7 சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், அப்புறம் குரு, அப்புறம் வந்து வெள்ளி வந்து சுக்கிரன் சொல்றது, சனி தான். அப்புறம் 2 ராகுக்கு அது 2. இது வச்சு இது முடிஞ்சிச்சுல, அடுத்த எப்படி கொண்டு வந்துரும். இதுல அது அடுத்து கொண்டு வந்து எப்படி சம்பாத்தியம் பண்ணி எப்படி செய்யறா, இவ்வளவு பங்கு இருக்கு, அது வந்துடும். இதுலயே அது வந்துருது. அது அடுத்த சொல்லப்படும். சரிங்க. நன்றி வணக்கம். கேட்டு வந்து நன்றி வணக்கங்கய்யா.